வணக்கம் நண்பர்களே, திரிபிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் கிளியர் சூப். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் எப்போவுமே மஷ்ரூமை அது மேலே இருக்க இந்த தோலை எடுத்துகிட்டு தான் எப்போவுமே செய்வேன். இது போல் நீங்கள் கீழ்ப்பகுதியிலேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த தோல் எல்லாம் எடுக்க வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை கழுவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ சின்ன சின்னதாக இல்லைனா நீல வாக்கில் அது போல் கட் பண்ணி வச்சுப்போம். இது போல் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்க்குறோம். பட்டர் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்புக்கு. பொடியாக நறுக்கின பூண்டு, இது பார்த்திங்கன்னா வெங்காயத்தாள்லேருந்து கட் பண்ணது அடிப்பகுதியை, கீழே இருக்க அந்த வெங்காயமும் அந்த தண்டு பகுதியும் சேர்த்துருக்கேன். அதை லைட்டாக நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். கட் பண்ண மஷ்ரூமை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த பட்டரில் ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பட்டரில் மஷ்ரூம் வேகும்போது அந்த சூப்பு குடிக்க நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மஷ்ரூம் சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். இப்போ மஷ்ரூம்க்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அது மட்டும் நான் சேர்த்துருக்கேன். சூப்புக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதாவது மஷ்ரூம் வெந்து அதிலேருந்து கொஞ்சம் தண்ணிலாம் வெளியில் வரும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். பாருங்கள், இவ்வளோ தண்ணி நமக்கு வெளியில் வந்திருக்கு. இப்போ நான் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்குறேன். இது லைட் சோயா சாஸ். உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, இது சேர்த்தா ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ அதே சேர்த்து ஒரு தடவை கலந்துருவோம். இப்போது தண்ணீர், நான் 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்குறேன். இது 2 பேர் தாராளமாக குடிக்கலாம் இந்த சூப்பு. இப்போ தண்ணியை விட்டுட்டு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி கொதி வரட்டும். அதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவை. ஆல்ரெடி சூப்பில் தண்ணீர் சேர்த்துட்டோம். இது கட்டி இல்லாமல் கரைக்க மட்டும் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம், கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். பாருங்கள், இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச இந்த சோள மாவு கரைசலை சேர்த்துருவோம். சேர்த்த உடனே கரண்டியை வச்சு கிளறுங்க, இல்லைனா இது அப்படியே அங்கங்கே நிற்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரம் அதை கிளறிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு நல்லா இன்னும் க்ரீமியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அதில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா திக்காக கிடைக்கும். இது கிளியர் சூப்புன்றதால இந்த அளவு கரெக்டாக இருக்கும். சோளமாவும் நல்லா சேர்ந்து கொதிச்சிருச்சு. இப்போ நான் முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்க்க போகிறேன். நான் டைரெக்டாக வெள்ளைக்கருவை அப்படியே சுற்றி சேர்க்குறேன். உங்களுக்கு இப்படி சேர்க்க முடியலன்னா நீங்கள் மஞ்சளும் வெள்ளையும் தனியாக எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே சுற்றி விடுங்க. அது கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைக்கரு குயிக்காக நமக்கு வேக ஆரம்பிச்சிடும். மஞ்சள் கரு ஒரு ட்ராப் கூட விட வேண்டாம். எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது அழகாக நமக்கு குக் ஆகும். இப்போ நான் இதில் மல்லித்தழை தூவுறேன். நீங்கள் இல்லை வெங்காயத்தாள் போட்டாலும் ஓகே, இல்லை செலரி இலை, அது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். காரம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டு இருக்க டைமில், மழை காலத்துலலாம் இந்த சூப்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இப்போ நம்மளுடைய மஷ்ரூம் கிளியர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே பயங்கர டெம்ப்டிங்காக இருக்குது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியை சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நன்றி, வணக்கம்.